வாசிக்கப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம். எரேமியா ஒரு தீர்க்கதரிசி. அவர் எழுதின இந்த புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல பிரயாசப்படுகிறேன். குறிப்பாக 11வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஆமேன். யாரு? கர்த்தரோ. இரண்டாவது, பயங்கரமான பராக்கிரமசாலியாய். யாரோடு? சத்தமா சொல்லுங்க. உங்களோட இருக்கிறாரா? இருந்தாருன்னா இனி எந்த பிரச்சனைக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அவர் பாருங்க, கர்த்தரோ, வேற ஒருத்தர் கிடையாது. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி. அதுக்கு நிகரான பராக்கிரமம் யார்கிட்டையும் கிடையாது. அந்த அளவுக்கு பராக்கிரமசாலியாய். ஆமேன். என்னோட இருக்கிறார், என்னோட இருக்கிறார், என்னோட இருக்கிறார், என்னோட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறல் அடைவார்கள். அல்லேலூயா. இரண்டாவது விஷயம் என்னன்னா, என் கர்த்தர் என்னோடு பராக்கிரமசாலியாய் இருக்கிறபடியால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ளவே முடியாது. அவங்க இடறி விழுவாங்க, இடறி விழுவாங்க. அடுத்தது மூன்றாவது பாருங்க, தங்கள் காரியம் வாய்க்காதபடியால். ஆமேன். மூணாவது, அவங்க நினைச்ச காரியம் நடக்காததுனால மிகவும் வெட்கப்படுவாங்க. அடுத்தது அந்த வசனத்தினுடைய முடிவை படிங்க. மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லமா? இதெல்லாம் கர்த்தர் உன்னோட இருந்தால். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோட இருந்தாரானா அவங்களுக்கு நித்திய இலச்சை வரும். அது மட்டும் இல்லை, அவர்கள் காரியம் வாய்க்காததுனால அவங்க மிகவும் வெட்கப்படுவாங்க. அதுவும் இல்லாம அவங்க துன்பப்படுத்த நினைத்தது அவங்க மேற்கொள்ளாமல் இடறி விழுவாங்க. காரணம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் அந்த வார்த்தையை. கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம மேற்கொள்றோம். சில நேரத்தில் மேற்கொள்ளாம ஒருவேளை கர்த்தர் என்ன கைவிட்டாரோ அப்படின்னு நினைக்கலாம் தோணும். நான் சொல்லட்டுமா? அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. பெத்த தாய் கூட உன்னை மறக்கலாம், ஆனா இயேசு ஒரு காலம் உன்னை மறக்க மாட்டார். எல்லாரும் உன்னுடைய உறவினர்கள், நீ நம்பினவர்கள் எல்லாரும் ஒரு நாள் கைவிடலாம், இயேசு கைவிடவே மாட்டார். இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறாரா? என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் என்னோட இருக்கிறார், அதுதான் பெரிய விஷயம். அல்லேலூயா. அப்போ நம்ம லைஃப்ல சில நேரங்கள்ல நாம ரொம்ப தோண்டு போயிடுவோம், சோர்ந்து போயிடுவோம். நிறைய நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு விரோதமா பேசுறவங்க, ஏன் நமக்கு விரோதமா நடக்கிற காரியங்கள்
நம்ம கையிட்டு செய்ய நினைச்ச விஷயம் நடக்காம போயிடும். இப்படி நிறைய காரியங்கள் நடைபெறாததுனால நாம் என்ன நினச்சிக்குவோம், கர்த்தர் என்னை கைவிட்டார் போல இருக்கு, ஆண்டவரே என்னை மன்னியும்பா, நான் குற்றங்களை மன்னியும். அது தப்பு கிடையாது. நாம் நம்மை பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், அது தப்பே கிடையாது. ஆனால் நீ 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 ஒரு அதாவது உனக்கு நிகராக தேவனை நினைக்கக்கூடாது. ஏன்னா மனுஷனுடைய என்னன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவான், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளை அதாவது முரண்பாடு ஏற்படுவான், சின்ன சின்ன விஷயம் கூட கோச்சிக்குவான், சின்ன சின்ன விஷயம் கூட அவர் என்ன இப்படி கேட்கக்கூடாதா, என்னை விசாரிக்கக்கூடாதா, அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஏன் தெரியுமா? அவர் உன்னை நேசிக்கிறவர். உன் மேல அளவு கடந்த அன்பு அவர் வச்சிருக்கிறதுனால நீ உன்னை அவர் கைவிடவே மாட்டார். பாருங்க, வசனம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையும், ஏன் பட்டினி கூட கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களோ ஒரு நன்மை குறைவுபடாது. அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமா தெரியுறதுனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால யாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஒருத்தர் வர்றார், பிரதர் உங்களை குறித்து நான் சொப்பனம் கண்டேன். என்னன்னு, என்கிட்ட ஒரு ஊழியக்கார் வந்தார். அவர் நெல்வாயில் இருக்கிறார். அந்த ஊழியக்கார் வந்தார், பாஸ்டர் அப்படி பாஸ்டர் கர்த்தர் என்ன உங்ககிட்ட அனுப்பினாருன்னாரு. அப்படிங்களா அப்படின்னு. சரிங்க, என்ன சொல்லுங்க அப்படின்னு. நீங்கள் எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்க சொல்லி உங்ககிட்ட வாங்கிக்க சொல்லி கர்த்தர் என்ன அனுப்பினாரு அப்படின்னாரு. நியாயமான கேள்வி தானே? கர்த்தர் அனுப்பினாரு, நம்ம மாறுத்தரம் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் சொன்னேன், உங்ககிட்ட போய் வாங்கிக்கணும்னு சொன்ன ஆண்டவர் என்கிட்ட இன்னும் கொடுன்னு சொல்லலை, அவர் சொல்லட்டும், நான் உன்னை கூப்பிட்டு 1,00,000 2,00,000 கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு. அத்தோடு போனவர் இந்த பக்கமே காணும். ஏன் தெரியுமா? சில பேர் இப்படி பேசுவாங்க, கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் பேசினாரு, கர்த்தர் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு ஏமாத்துவாங்க. ஆனால் அவர்கிட்ட பேசின ஆண்டவர் ஏன் உங்ககிட்ட பேசலை? உனக்கு அவருக்கு வாய்க்கா தகராறு இருக்கா என்ன? உனக்கு அவருக்கு என்ன சண்டை கட்டு போட்டுக்கிட்டீங்களா என்ன? நீங்கள் அவருக்கு காவு விட்டுக்கிட்டீங்களா என்ன? அவர்கிட்ட பேசின ஆண்டவர் உன் கூடவும் பேச வல்லவர். அல்லேலூயா. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா படித்தவன், பணக்காரன், ஏழை அப்படிங்கிற பாகுபாடே ஏசப்பா கிட்ட கிடையாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு சீஷனாக இருந்தவங்கலாம் யாரு? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க, வரி வசூலிக்கிறவங்க, பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவங்க தான் இருந்தாங்க. பெரிய டாடா பிர்லா அவர் ரொம்ப பெரிய படிப்பாளி அப்படி யாரும் இல்லை, பவுல் அப்போஸ்தலரை தவிர. அது கூட இயேசு கிறிஸ்துக்கு காலத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்தார். யோசித்து பார்த்தீங்கன்னா தேவன் உன்னுடைய மேன்மையையோ உன்னுடைய தகுதியையோ உன்னுடைய மேலான உயர்வான காரியங்களை வைத்தோ உன்னை நேசிக்கல. நீ இருக்கிற அந்த நிலைமையை பார்த்து அவர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நிறைய விதமான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், கள்ள உபதேசியர்கள் கர்த்தர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உங்ககிட்ட பேசின கர்த்தர் என்கிட்ட பேசட்டும், எனக்கு அவருக்கு என்ன வாய்க்கா தகராறாக இருக்கு, என்கிட்ட சொல்லட்டும் அப்படின்னு சொல்லு. ஏன் தெரியுமா? இன்னைக்கு கள்ளத்தனமான காரியங்களை அவர்கள் உள்ளே நுழைக்கிறார்கள், நுழைக்க பார்க்கிறார்கள். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, என்னோடு இருக்கிறார். அப்ப என்னோடு இருக்கிறவரு என்கிட்ட பேசாத உங்ககிட்ட பேசுறாருன்னா என்ன அர்த்தம்?
என் கூட இருக்கிறவரு என்கிட்ட தானே பேசணும், அது நான் உங்ககிட்ட பேசுறாரு ஏன் அப்படின்னு நீங்க கேட்கணும். ஏன் அவர் உன் கூட தானே அவர் பேசணும், என் கூட இருக்கிறவர் என் கூட தான் பேசணும். இன்னொருத்தர் கூட பேசுறாருன்னா அப்போ உன் கூட இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படி நல்லா யோசிங்க. அவர் யார் தெரியுமா? பயங்கர பராக்கிரமசாலி. அப்படி பயங்கரமான பராக்கிரமசாலி ஆகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமேன் சொல்லலாமா? எதுக்கு ஆமேன் சொன்னீங்க? என்னோடு இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, என்னோடு இருக்கிறார். உங்களோடு இருந்தா இனிமே நீங்க பிசாசை பார்த்து பயப்படாதீங்க, வியாதியை பார்த்து பயப்படாதீங்க, தோல்வியை பார்த்து பயப்படாதீங்க, என்ன இடரல்கள் வந்தாலும் அதை பற்றி பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அதுல இன்னொரு அடுத்தது ஒரு 3 ஸ்டெப் நீங்க பாத்தீங்கன்னா, முதல் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா அவர்கள் இடறினார்கள். என்ன விஷயம், என்ன வார்த்தை பாருங்க. ஆகையால் என்னை துன்பப்படுத்தினவர்கள் என்னை மேற்கொள்ள முடியாம இடறுவார்கள், இடறி விழுவார்கள். இடர்றது என்ன? தடுமாறி கண்ணு மண்ணு தெரியாத விழுறது. கால் தடுத்து ஒருத்தர் விழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன ஆகும்னா பல்லு புறா கொட்டி போயிடும், பல்ல உடைச்சிருவாருன்ற நான். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் எழும்புனாங்கன்னா அவங்க மொத்த பள்ளியும் கைட்டி அவங்க கையில் கொடுத்துருவாரு. அவர் செய்வே தேவையில்லை. அவங்க இடர்னாங்கன்னா என்ன ஆகும்? போய் கவுந்து விழுவாங்க. கவுந்து விழுந்தா என்ன ஆகும்? இப்படியே ஒரு ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லா அடிபட்டு போயிடுவாங்க, டேமேஜ் ஆயிடுவாங்க. லாரி மரத்தில் மோதின லாரி மாதிரி ஆயிடுவாங்க. அதனால உன் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவங்கள பார்த்து நீ பயப்படாது. அவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும். அவங்க பெரிய ஆளுங்க, ஐயோ அவங்கள பெரிய மந்திரவாதி, வாய் தரது சொன்னா அப்படியே நடக்கும். மந்திரவாதிங்க அவங்க. ஐயோ பெரிய சூனியக்காரங்க. நான் சொல்லட்டுமா? அவங்கள விட உன் கூட இருக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அல்லேலூயா. அவங்கள விட ஒரு பெரிய பலசாலிங்க, பெரிய பயங்கரமான ஆளு. பார்த்தாவே நமக்கு பயமா இருக்கு, பார்த்தாவே உச்சா போயிடுவோம். அந்த அளவுக்கு பயங்கரமா வந்து நிக்கிறான். இந்த நான் ஒரே அடியில கொன்னுறேன்றான். நீங்க சொல்லுங்க, உன்னை விட என்னோட இருக்கிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலி என்று சொல்லுங்க. நீங்க இந்த பெலிஸ்தியன், அதாவது பெலிஸ்தியனுக்கும் தாவீதுக்கும் பார்த்து ஒப்பிட்டு பாருங்களேன். அவன் 6 முழம் 1 ஜானு, அதுக்கேற்ற உடம்பு. அவன் கையில் இருக்கிற ஈட்டி பனைமரத்தில் 4ல் 1 பங்கு, பனைமர தொழுகு போல, பனைமரத்து வார்பட்டை போல, பனைமரத்து தொழுகு போல இருக்கிற அந்த ஈட்டியை மரத்தில் 4ல் 1 பங்கிட்டு எழிப்பாங்க. அது வந்து எவ்வளோ கனம் இருக்குமோ அந்த அளவுக்கு கனம். அவன் ஈட்டி கொம்பு இருக்கு. ஈட்டி கொம்பு பனைமரத்து வாறு போல இருக்குதுன்னு சொன்னா அவன் கை எந்த பெருசு இருக்கும்? அவன் எவ்வளவு உயரம் இருப்பான், அவன் எவ்வளவு பலசாலியா இருப்பான். ஆனா தாவீது பாருங்களேன், 17 வயசு சின்ன பையன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நடக்க கூட தெரியல. அப்புறம் என்ன பண்ணா, ஆடு மேய்க்கிற ட்ரெஸ்ஸோட வந்தான். ஆடு மேய்க்கிற ட்ரெஸ்ஸோட போறான். அவனை பார்த்து கையில் தடி பிடிச்சிக்கின்னு ஆடு மேய்க்கிற தடி எடுத்துக்கிட்டு போறான். அவனை பார்த்து கோலியாத்து பார்க்குறான். டேய் சின்ன பையல, என்னடா தடி எடுத்துக்கின்னு வர? என்னை பார்த்தா உனக்கு நாய் மாதிரி தெரியுதா? தடி எடுத்துட்டு வர அப்படின்னா, வா உன்னை என் கடவுளுக்கு வெட்டி பலி கொடுத்து உன்னை பறவைக்கு இரையாக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே தாவீது என்ன சொன்ன தெரியுமா? நீ இப்படி பயங்கரமா வர, நானும் என்
இயேசுவின் நாமத்தினால் வருகிறேன். அல்லேலூயா. என்னோட கூட ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேரு இயேசு, அவரை கூட நான் வர்றேன், அதனால உன்னை வெட்டி பறவைக்கு இரையாக கொடுப்பேன்னு சொன்ன. அல்லேலூயா சொல்லமா. அப்போ நீங்க எதுக்கு இப்போ பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய நேரத்தில் நம்ம பயப்படுறோம். ஏன்னா அவங்க நம்மளை பயமுறுத்துறாங்க. நான் சொல்றேன், அவங்க யாரு பயமுறுத்தினாலும், எவ்வளோ பெரிய ஆள், ஏங்க அவனை பாருங்க கையே இந்த தண்டி இருக்குங்க, பயப்படுங்க அப்படின்னு சொன்னா, நீ சொல்லு, என் ஆண்டவருடைய கை அதை விட பெரிய தாண்டியா இருக்குதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் பயங்கர பராக்கிரமசாலி. அல்லேலூயா. அவர் வேற எங்கேயும் இல்லை, என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதை பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்க என்ன பண்ணாங்களாம், என்னை துன்பப்படுத்துகிறதற்கு துன்பப்படுத்த நினைச்சாங்க. என்ன மேற்கொள்ளாமல் என்ன பண்ணாங்க, இடர்னாங்கன்னா கால் தடுத்து விழுந்தா என்ன ஆகுமா, மூஞ்சி பூரா, வயிறு பூரா, முட்டி பூரா அடிபடும். நீங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல அப்படியே ஒரு கிராட்ச் ஏற்படும். அதில் சில நேரத்தில் சில பேருக்கு விழுந்து பல்லே உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம சொல்லலாம், டேய் எனக்கு விரோதமாக எழும்பாதரா, பல்ல உடச்சிட்டு வர்றா ஆண்டவர்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? இடறி விழுந்தா அதுதான் நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆண்டவரை அப்படின்னா, என்ன நினைக்கிறீங்கன்னா, அவர் ஒரு நம்ம கூட அவர் ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி, அவர் ஒரு பையன் மாட்டின்னு நம்ம கூட வர்றாரு, காய்கறி வாங்க போகிறாரு அப்படின்னு. நான் சொல்லட்டுமா, நீ போகும்போது உனக்கு பின்னால பயங்கரமான பராக்கிரமசாலியாய் அவர் உன் பின்னால நிற்கிறார். அதனால தான் உன்னை பார்க்குறவங்க வித்தியாசமாக பார்க்குறாங்க, உன்னை மேல இருந்து கீழே வரல பார்க்குறாங்க. ஏன்னா அவர் ஷேடு மேலே இருக்கு. அல்லேலூயா. உன்னை பார்க்கும்போது அவர் தெரியாருங்க. அதனால அவங்க உன்னை பார்த்து ஒரு 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 மிரச்சல் அவங்களுக்கு வருது, ஒரு பயம் வருது. உன்னை பார்த்தா உன்னை மேலேருந்து கீழது உன்னை பார்க்காங்க, எத்தனையோ முறை பார்த்துருக்காங்க. உன்னை திரும்ப பார்க்கும்போது ஜெபம் பண்ணிட்டு ஆலயத்துக்கு போய் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டு போற உன்னை வித்தியாசமா பார்க்குறாங்க. காரணம் அவருடைய ஷேடு உன் மேலே இருக்கிறது. அவர் உன் கூட பயங்கர பராக்கிரமசாலியாய் உன்னோடு இருக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்புறவங்க பல்ல கத்தர் உடைச்சிருவார். பயப்படவே பயப்படாதீங்க. யாரா இருக்கட்டும். ஐயோ அவர் பெரிய ஆளுங்க தெரியுமா, அவர் நினைச்சா அப்படியே என்ன வேணாலும் பண்ணுவார். ஒன்றும் பண்ண முடியாது. என் இயேசுவுக்கு முன்னே அவர் ஒரு சாதாரண நாய்க்குட்டி தான். அல்லேலூயா. என் இயேசுவுக்கு முன்னே அவர் ஒரு சாதாரண நாய்க்குட்டி தான். அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சொன்னாரு, என்னை தொடுகிறவன் ஆண்டவருடைய கண்ணுக்குள்ள கையை விடுறான். கண்ணுக்குள்ள ஆண்டவர் கண்ணுக்குள்ள ஒருத்தன் கையை விட்டு விரலை விட்டு ஆட்டிட முடியுமா? முடியவே முடியாது. கண்ணில் வந்து கை விடுறான், கையை குத்துறான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாரா? என் தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அவங்க உன்னை துன்பப்படுத்துகிறார்கள், ஆனால் மேற்கொள்ளாமல் இடறி விழுவார்கள், இடறி போவார்கள். அடுத்தது பாருங்களேன், என்னங்க, தங்கள் காரியம் வாய்க்காதபடியினால். ஆமென். அல்லேலூயா சொல்லமா. அவங்க என்ன காரியம்? நாம கெட்டு போனா அவங்க நல்லா இருக்கணும், அதான் அவங்க காரியம். வேற என்ன காரியம் அவங்களுக்கு? எப்பவுமே பாருங்க, நம்ம சத்துரு, நம்ம எதிரி, நம்ம பிசாசு என்ன தெரியுமா, அவனுக்கு எப்பவுமே நம்ம மேல பெரிய காண்டு. ஏன் தெரியுமா? அவன் இருக்கிற இடத்துல நாம இருக்கிறோம். இன்னைக்கு அவன் ஒரு காலத்தில் தேவ தூதனா இருந்தான், தேவனை ஆராதிக்கிறவனா இருந்தான். அவன் தள்ளப்பட்டான், அந்த இடத்துல தேவன் என்ன நிறுத்திட்டாரு. அல்லேலூயா. இப்போ நீங்க தேவனை எவ்வளவு ஆராதிக்கிறீங்களோ
அவ்வளவும் நீங்க மகிமையா இருப்பீங்க. நீங்க ஆராதிக்கலைன்னு வச்சுங்களேன், நாங்க சொல்றோம் நல்லா ஜெபம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, பாட்டு வீட்டில் பாட்டு படிங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க அப்படின்னு நாங்கள் சொல்றோம். ஆமா இவர் சொல்லுவார் நான் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நஷ்டம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நஷ்டம் முழுக்க உனக்கு தான். ஏன் தெரியுமா? நஷ்டம் என்ன நஷ்டம்னா, அவர் என்ன சொன்னாரு, அவர் உன் கூட இல்லாம போயிடுவார். அவர் இல்லாம போயிட்டாருன்னா அவங்க எதிரிங்க, உனக்கு சத்துருங்க, அந்த பிசாசுங்க என்ன காரியத்தை உனக்கு செய்ய நினைச்சாங்களோ அதை ஈஸியா செய்திருவாங்க. ஆனா கர்த்தரும் கூட இருந்தாருன்னா அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. அல்லேலூயா. யாருங்க வெட்கப்படுவாங்க? உங்களுக்கு விரோதமா காரியம் செய்கிறவர், அதாவது காரியம் அவங்க உங்களுக்கு விரோதமா ஒரு எதனா செய்யணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க காரியம் வாய்க்கவே வாய்க்காது. அல்லேலூயா. அடுத்தது மூன்றாவது பாருங்க, மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டு. இலச்சைனா என்ன? ஆமாங்க, கேவலம். இவன் பிறக்கிறத விட பிறக்காம இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க போல, அது மாதிரி கேவலமான பிறவியா உனக்கு விரோதமா எழும்புறவங்க ஆயிடுவாங்க. அல்லேலூயா. அதுதான் சொல்றது, மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? பயங்கரமான பராக்கிரமசாலியாய். ஆமென். அதை விட்டுறக்கூடாது. அவர் பயங்கர பராக்கிரமசாலி, பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறாருங்கிறத எந்த சூழ்நிலையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. நீங்க நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா அநேக நேரங்களில் என்ன பண்றாங்கன்னா, நம்ம கூட இருக்கிற தெய்வத்தை அந்த பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிற ஆண்டவருடைய வல்லமைய மறந்துடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் போன்ல சொல்றான், போன் பண்றான், உன்னை மானாவாரியா திட்டுறான், அலோன்னு எடுத்த நீ, அவ்வளவுதான், அலோன்னு சொன்னதான் நீ, மிச்சம் பூரா கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறான். அலோ அடுக்கின்றான். அவன் நம்மள பேசவே விடல, பயங்கரமா கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறான். உன்னை நான் வெட்டி புதைச்சி உன்னை கொன்னு ஊன்றான். உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் திக்கு 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 திக்குன்னு அடிக்குது. வந்தான்னா வெட்டிடுவான். ஆனா நீங்க இந்த வசனத்தை மறந்துடுறீங்க. கர்த்தரோ அப்படி இருந்தா உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பெரிய ஆளுங்க போன் பண்ணுது, பெரிய ரவுடி தெரியுமா, அவர் 100 கொலை பண்ணியிருக்கிறான் தெரியுமா, என்னன்னா பண்ணிட்டு போட்டங்க. உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்னா, ஆண்டவரை நம்ம குறைவா மதிச்சு எடை போடுறோம். அவர் என்ன பண்றோம், குறைவா மதிக்கிறோம். அதாவது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள எனக்குள்ள, உங்களை சொல்றதை விட என்ன சொல்றேன், எனக்குள்ள உட்காந்து அப்படியே இப்படி உட்காந்துக்கிறேன் பெருமையா. ஆண்டவர் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அவர் பார்த்து, என்ன இவனுக்கு ஏன் இப்படி உட்காந்துங்கிறான் அப்படின்னு பார்ப்பாரு. ஏன் தெரியுமா? எனக்குள்ள ஏதோ ஒன்று ஏறி இருக்கு. என்னது அது? பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர். ஆமென். அப்ப என்ன பண்ணுவார், கர்த்தர் என் பக்கத்துல இருந்துக்கின்னு என்ன ஒரு போட்டு, எதுக்குடா இப்படி இருக்கிற, நான் உன் கூட பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறேன்னு சொல்லி ஒன்று போடுவார். அப்ப நம்ம கூட இருக்கிறது எப்படிப்பட்ட தெய்வம்னா பயங்கரமான பராக்கிரமசாலி. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்.
ஒரு 100 பேர் நம்மளை வழி மடக்கிட்டாங்க. வழி மடக்கி 100 பேர் சுற்றி எல்லார் கையிலையும் கத்தி இருக்குங்க. நீங்கள் ஒரு சம்பவத்தை அப்படியே பைபிளில் இருக்கிற சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த கதையாக சொல்கிறத விட பைபிளில் இருக்கிற ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். தாவீது அவன் கூட ஒரு 400 மனுஷால். அவங்கெல்லாம் யார் அப்படின்னா, கடன்பட்டவன், தோல்வி விட்டுறவன், பலவீனப்பட்டவன், ராஜாங்கத்தால் ஊரை விட்டு துரத்தப்பட்டவன், ராஜாவால் ஊரை விட்டு துரத்தப்பட்டவன், இவன் எல்லாம் போய் தாவீதை கூட சேர்ந்துக்கணும். தாவீது எங்கே இருக்கிறாரு? சவுலுக்கு பயந்து காட்டில் இருக்கிறாரு. காட்டில் இருக்கிற தாவீதா கூட இந்த 400 பேரும் போய் சேர்ந்துக்கணும். யார் யார்? பலவீனப்பட்டவன், கடன்பட்டவன், கஷ்டப்பட்டவன், துக்கப்பட்டவன், அரசாங்கத்தால் துரத்தி விடப்பட்டவன், இவன் எல்லாம் வந்து சேர்த்துக்கணும். இவனால் என்னங்க பண்ண முடியும்? இந்த 400 பேரும் எல்லாம் பலவீனப்பட்டவன், கஷ்டப்பட்டவன், கடன்பட்டவன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதவன் அப்படி சொல்லலாம். சரியா? ஆனால் இவனுங்களுக்கு தாவீது பயிற்சி கொடுக்குறான். என்ன பண்ணுறாங்கன்னா, யுத்த வீரர்களாக மாறுறாங்க. அல்லேலூயா. இவங்க தாவீது கிட்ட வர்றதுக்கு முன்ன பலவீனர், கடன்பட்டவர், ராஜாங்கத்தால் துரத்தப்பட்டவங்க, இப்படி பலவிதமான காரணங்களால ஒன்றுக்கும் உதவாதவங்களாக தாவீது கிட்ட வராங்க. தாவீது கிட்ட வந்த உடனே அவங்க யுத்த வீரர்களாக, பராக்கிரமசாலிகளாக மாறுறாங்க. இப்ப பாருங்க, இவங்க 400 பேர். சவுல் வந்து ஒரு பெரிய இராணுவத்தையே கூட்டிக்கிட்டு இவனை துரத்திக்கிட்டு வரான். இவன் இந்த பக்கம் வரான், மலைக்கு அந்த பக்கத்தில் தாவீது இருக்கிறான். சவுலும் அவனுடைய இராணுவமும் மலைக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறான். இப்போ என்ன நடக்குதுன்னா, இவன் சுற்றி வரான், இவன் இப்படி சுற்றி வரான். கடைசியில் இராணுவத்தார் என்ன பண்ணாங்க, கிட்ட நெருங்கிட்டாங்க. தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம் தாங்க இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே என்ன நடந்துக்கிறோமா, அவன் ஜெபம் பண்ணா, ஆண்டவரே, எனக்கும் மரணத்துக்கு ஒரு அடி தூரம் இருக்கு, உங்கள் சித்தம் ஆகட்டும் என்று சொல்லி சொன்னான். உடனே ராஜாங்கத்திலிருந்து ஒரு ஆள் ஓடிடுறான். ராஜா, ராஜாவே நில்லுங்க ராஜா அப்படின்னா. என்னடா, ஒரு அடி தூரம் தாங்க இன்னும் தாவீதை கொல்றதுக்கு. ஒரு அடி தூரத்தில் இருக்கிற தாவீதை கொல்றதுக்கு முன்ன ஒரு ஆள் அனுப்புறாரு ஆண்டவர். அவன் பதறி அடிச்சு ஓடிடுறான். பெலிஸ்தியர் நம்ம நாட்டு மேல படையெடுத்து வந்துட்டாங்க, இப்ப நீ வரல, நீ ராஜாவே இல்லை அப்படின்ட்டான். நீ வரல, நீ ராஜாவே இல்லை, அவ்வளவுதான், உன் கதை க்ளோஸ்னா. இப்ப தாவீதா பெலிஸ்தியரான்னு பார்க்கறான். தாவீதா அப்புறம் பார்த்துக்கலாம், அவனை போலான்னு சொல்லிட்டாங்க, போயிட்டான். அந்த இடத்துல தாவீது ஒரு அடி தூரத்துல மரணம் துரத்திக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல கர்த்தர் அவனை காப்பாத்தினாரு. அவன் சொல்றான், இந்த இடம் சேலா அம்மாலிகோத் என்று பெயரிடுறான். அந்த இடத்துக்கு பேரு சேலா அம்மாலிகோத் என்று பெயர் எடுக்கிறான். எப்படி பாருங்க, கர்த்தர் கடைசி நேரத்தில் கூட உன் ஜபத்தை கேட்க வல்லவராயிருக்கிறார். ஆனா நீ ஜபம் பண்றதே கிடையாது, அது எப்படி கேட்பாரு அப்படின்னு ஒரு பதில் இருக்கு. ஆனா யோசித்து பாருங்க, ஜபம் பண்றவங்க நிச்சயமா சொல்றேன், வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. ஜபம் பண்றவங்க வெட்கப்படவே மாட்டாங்க. நான் சொல்றேங்க, தைரியமா சொல்றேன். ஏன் தெரியுமா, நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுல எனக்கு இந்த ஊர்ல யாருமே தெரியாது, ஒருத்தர் கூட பழக்கம் கிடையாது. யாருன்னா பழகுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த டீ கடை ஒன்று இருக்கும் சுற்றி. அப்போ ரோடு இவ்வளோ பெரிய ரோடு இல்லை, ஒரு வண்டி போனால் ஒரு வண்டி ஒதுங்கி போகிற அளவுக்கு சின்ன ரோடு தான். வண்டிங்களாம் அப்போ இவ்வளோ ஸ்பீடில் அந்த ரோட்டில் போகாது. அப்படியே ரோடு ரெண்டு பக்கமும் பக்கம் ரெண்டு பக்கத்துலேயும் பெரிய புதர்கள். இங்கிருந்து அப்படியே அந்த ஃபுல்லாகவே புதர்கள் தான் இருக்கும். அப்படியே அந்த ரொம்ப குகைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். அப்படிப்பட்ட ஏரியா தான். இங்கெல்லாம் சுற்றி எங்கேயுமே வீடு கிடையாது. கூட்டு ரோட்டில் இந்த பக்கத்தில் ஒரு வீடு, இந்த பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு, அவ்வளோதான். இப்போ யோசித்து பாருங்களேன், அந்த நேரத்தில்
ஒண்ணுமே ஆதரவே கிடையாது, எந்த விதமான பாதுகாப்பும் கிடையவே கிடையாது. கர்த்தரை நம்பி வந்தேன், இன்னி வரலும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்னோட கூட பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நமக்கு அருகே நிற்கிற கர்த்தர் பலத்தை நாம அறியணும். அதாவது கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலி, கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலி சொல்றமே, அவருடைய பலத்தை நீ அறியணும். பாருங்க, தாவீது இன்னும் ஒரு அடி தூரத்துல சவுல் துரத்திக்கிட்டு வர்றாரு. ஜஸ்ட் ஒரு அடி தூரம் தான், சாவ போறாரு தாவீது. ஆனா ஜெபம் பண்றாரு விசுவாசத்தோட. என்ன ஜெபம் பண்ணிருப்ப தெரியுமா? கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருப்பார். உடனே என்ன ஆகுது, அங்கிருந்து செய்தி வருது, ராஜா நீ சீக்கிரம் வந்தாகணும் அப்படின்னு. பெலிஸ்தர் நாட்டுக்குள்ள பூந்துட்டாங்க அப்படின்னு. இப்போ இந்த மலை கிட்ட வெட்ட போன சவுலு துணியை காணும் துட்டை காணும்னு ஓடுறான். ஓடின உடனே தாவீது அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சா? சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார். ஏன் தெரியுமா? தேவன் கடைசி நேரத்தில் கூட உன் ஜெபத்தை கேட்க வல்லவராயிருக்கிறார். கரங்கத்தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நமக்கு கவனிச்சிங்கன்னா பிரச்சனைகள்லாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனையே இல்லாத ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னா இருக்கீங்களா? பிரச்சனையே இல்லாத ஒரு ஆள் கூட கிடையாது. இயேசுநாதருக்கு பிரச்சனை வருமா? வந்ததே. அல்லேலூயா. வந்ததே. பிரச்சனைகளை அவர் மரணத்தினாலே ஜெயித்து உன்னையும் என்னையும் ஜெயிக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் ஜெயிக்க வைக்கிறதுக்காக கடைசி ஆயுதம் மரணம். அந்த மரணத்தின் மூலமா உன்னையும் என்னையும் அவர் ஜெயிக்க வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இயேசு. அவர் மரணத்தினாலே என்னை ஜெயிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம கூட இருக்கிற தேவனை நீங்க புரிஞ்சுக்கணும். அவருடைய பலம். நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க ஜெபம் பண்ற அந்த ஜெபத்தை வச்சே சொல்லிடலாம், நீங்க தேவனை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க அப்படின்னு. சில பேர் ஆண்டவரே என்கிட்ட எதுனா பாவம் இருந்தா மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க என்ன செய்யறீங்கன்னு அர்த்தம்? பாவத்தை மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். வசனம் என்ன சொல்லுது? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இப்போ மறைக்கிறீங்க. ஏன் உனக்கு தெரியாதா? இப்ப எனக்கு தெரியும். நான் சொல்றேங்க, நான் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ஓரளவுக்கு முகத்தை பார்த்து நீங்க எடை போட முடியாது. அந்த அளவுக்கு உள்ள ஊடுருவி போய் பார்க்கவும் முடியாது. ஏதோ வர பார்த்தா நல்லா வெள்ளையாகிறாரு, ஏதோ வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறாரு, பழிச்சுன்னுக்கிறாரு, ஏதோ பரிசுத்தமா இருப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன், பக்தியா இருக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ உங்களை பத்தி எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ உங்களுக்கு. ஆனா நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே குற்றங்கள் இருந்தால் என்னை மன்னியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இருந்தால்ன்ற சொல்றேன்னா நீ ஏமாத்துற, உன்னை நீயே ஏமாத்திக்கிறேன்னு அர்த்தம். உனக்கு தெரியும் குற்றம் இருக்குது, ஆண்டவரே இந்த குற்றத்தை மன்னின்னு சொன்னா நாம பார்த்து பக்கத்துல இருக்கிறோம், அடப்பாவி இப்படிப்பட்ட பொண்ணா நீ அப்படின்னு நினைச்சிருவாங்களோன்ற ஒரு பயம். என்ன பண்ற? குற்றத்தை மறைச்சு, குற்றங்கள் இருந்தால் மன்னியும் இயேசுவே அப்படின்ற. நான் சொல்றேன் தெரியுமா, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைஞ்சதே கிடையாதுங்க.
அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறணும்னா நீ என்ன பண்ணணும்? அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஜெபம் என்ன தெரியுமா? ஏன் அவங்க அந்த ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே என்கிட்ட பாவம் இருந்தால் என்னை மன்னியும் அப்படின்னு சொல்றாங்களே, ஏன் சொல்றாங்க? அவர் கூட இருக்கிற இல்லைன்ற தைரியம், அவங்க கூட இருக்கிறாருன்ற ஒரு தைரியம், அவர் கூட இருக்கிறாருன்ற பயம் இருந்தா. இப்போ உதாரணத்துக்கு உங்களை பற்றி தெரிஞ்ச நான் உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன ஜெபம் பண்ணீங்க? உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட உங்களை பற்றி அறிமுகப்படுத்துறீங்க. என்னன்னு சொல்லுவீங்க? நான் எப்படி தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, நான் அது தெரியுமான்னு என்னை பார்த்துட்டீங்க. உங்களை பற்றி தெரிஞ்ச என்னை பார்த்துட்டீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? அது அங்கே இப்படின்னு கொஞ்சம் அந்த கதையை மாற்றுவீங்க. ஏன்? என்னை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு, அவர் நான் சொல்கிறதுல நான் பொய்ன்னு சொல்லுவார் அப்படின்ற ஒரு பயம். அப்போ உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்களே மறுதளிக்கிறீங்க. நீங்கள் என்ன நம்பலை. அப்போ அதனால தான் என்ன பண்ணுறீங்க? ஆண்டவரே என்கிட்ட எதனா குற்றங்கள் இருந்தால் மன்னியும். அப்போ என்ன சொல்கிற? கூட அவர் இருக்கிறத மறந்துட்ட. அதனால தான் நிறைய கஷ்டப்படுற. பிசாசு பட வேண்டிய கஷ்டத்தெல்லாம் நீ பட்டுட்டு இருக்க. நிறைய ரட்சிக்கப்படாதவங்க பட வேண்டிய துன்பத்தெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற. நான் சொல்றேன், வசனம் சொல்லுது, இன்று கண்ட எகிப்தியனை காணவே மாட்டாய். அல்லேலூயா. இன்று கண்ட துன்பம் இனி வாழ்க்கையில் வருவதில்லை. ஏன்? இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு உன்னோடு இருந்தா உன்னை மேற்கொள்றதுக்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்மளுடைய தவறுகளை நாம் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறோம், சொல்லாமல் மறைக்கிறோம். அப்படின்னா நாம் தேவனை நாமளே இல்லைன்னு மறுதளிக்கிறோம். அப்போ எப்படி அவர் கூட பராக்கிரமசாலியாக இருப்பார்? நீ ஜெபம் பண்ணும்போது உங்கள்கிட்டயே பொய் இருக்க, அவர் பக்கத்தில் உண்மையானவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சா நீ பொய் சொல்லுவியா? பொய் சொல்ல மாட்டேன். அதனால நீ இப்போ என்ன பண்ற? நீ ஏன் நம்பல ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத? ரெண்டாவது, அவர் எவ்வளவு பயங்கரமானவர்ன்றத நீ இன்னும் உணரல. எவ்வளவு பயங்கரமானவர் ஆண்டவர்? ஆண்டவர் எவ்வளவு பயங்கரமானவர் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியல. எனக்கு கேட்குற மாதிரி சொல்லுங்க. எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஒன்றும் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க சொல்லுங்க. எந்த அளவுக்கு பயங்கரமான பராக்கிரமசாலியா அவரை நீங்க நினைச்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு அளவு வச்சிருப்பீங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் இருக்கிறேன்னு வச்சேன், எங்கள் அப்பா இருக்கிறாரு, அவருக்கு மேலே இருக்கிறது எனக்கு பயமா மரியாதையா? எங்கள் அப்பா இருக்கிறாருங்க, எங்கள் அப்பாவை நான் மதிக்கிறேன். இப்போ நான் அவர் மேலே இருக்கிறது எனக்கு பயமா மரியாதையா? பயத்துக்கு மரியாதைக்கு எதனா வித்தியாசம் இருக்கா? இல்லை, இருக்கு. பயம்னா என்ன, மரியாதைன்னா என்ன? பயம்னா அவங்களால எனக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறது பயம். மரியாதைன்றது அவர் என்னை விட பெரியவர், என்னை பெத்து எடுத்தவர், அவருக்கு கொடுக்க வேண்டிய கணம், அது மரியாதை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பயத்துக்கும் மரியாதைக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் ஒன்று கிடையாது. இப்போ ஆண்டவர்கிட்ட நீங்க மரியாதை வச்சிருக்கிறீங்களா, பயம் வச்சிருக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. நீங்க எதனா புரிஞ்சுக்குங்க. நாங்க எதனா புரிஞ்சுக்கணும். நீங்க அதை சொல்றது அந்த அந்நிய பாஷையில் பேசுவீங்க, நாங்க எதனா புரிஞ்சுக்கணும் சொல்லணும். ஆமாங்க, பயம் வர வேண்டிய இடத்துல பயம் வரணும், மரியாதை வர வேண்டிய இடத்துல
மரியாதை வரணும். வசனம் என்ன சொல்லு தெரியுமா? நான் உன் எஜமானனானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கே? நான் உன் தகப்பனானால் பயப்பட வேண்டிய எஜமானால் எனக்கு பயப்பட வேண்டிய பயம் எங்கே? நான் உன் தகப்பனானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கே? அப்போ நாம தேவனிடத்துல காட்டுறது மரியாதை கலந்த பயம். அல்லேலூயா. அவர் எந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவர், ஆண்டவர் எந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவர். இது மாதிரிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப கோபமாக வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நானே சொல்லிடுறேன். ஒருத்தர் சொன்னதை சொல்கிறேன், நான் சொல்லலை. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான. எல்லாரும் பாடலாமா? இயேசு கைத்தட்டி. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உறவே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உறவே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. இது ஒருத்தர் பாடின அவங்க அனுபவத்தை சொல்றாங்க. அவங்க இயேசுவை என்னவா வச்சிருக்காங்களா? ஆமா, இயேசு இல்லைன்னா அவங்க செத்து போனதுக்கு சமம். அப்ப நீங்க எப்படி நினைச்சிருக்கீங்க? நாங்களும் அப்படிதாங்க. இது என்ன கதையாகுது? நான் அப்படி போனேன், நானும் அப்படித்தான் போனேங்க, நான் இங்க போனேங்க, நானும் அங்க தாங்க இருந்தேன் அப்படின்ற கதை கதை இல்லை. இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் உண்டு. இயேசுவோட கூட அவங்க அந்த வாழற அந்த வாழ்க்கை இருக்க அந்த அனுபவம். இப்போ அவங்க அனுபவம் என்ன தெரியுமா? இப்போ பாடினாங்களே, அவங்க அனுபவம் என்ன தெரியுமா? இயேசு என் உயிர்னு பாடுறாங்க. என் உயிர்னா என் உயிர் தாங்க இயேசு. இயேசு இல்லைன்னா என் உயிர் இல்லைன்னு பாடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, உலகம் எல்லாம் மாயை ஐயா, உம் அன்பு ஒன்றே போதும் ஐயா. உலகத்தை நான் பார்த்துட்டேன், அது எல்லாம் மாயை 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 பார்த்துட்டேன், ஆனா உங்க அன்பு தான் மெய்யானது என்று அது சொல்லிட்டு சொல்றாரு. என் உயிரான உயிரான. என்ன வார்த்தைங்க! நாம அவரை அந்த அளவுக்கு நம்ம வச்சோம்னா அவர் உங்களை எந்த அளவுக்கு வைப்பார் தெரியுமா? ஆமென். நாம ஆண்டவரை அசட்டை பண்ணா அவர் உங்களை அசட்டை பண்ணுவார். நீங்க அவரை கைவிட்டா அவர் உங்களை கைவிடுவார். நீங்க அவரை உயிரா நினைச்சா அவர் உங்களை உயிரா நினைப்பார். அல்லேலூயா. நீங்க அவரை உயிரா நினைக்கலன்னா அவர் உங்களை உயிரா நினைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு இருந்து நாளைக்கு போக வேண்டிய நாமே நம்ம இஷ்டத்துக்கு நினைக்கும் போது அவர் நித்திய 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 காலமாய் நம்முடைய ஒரு 2024 வருஷத்துக்கு முன்ன பிறந்தவர் இன்னைக்கு வரலும் தெய்வமாய் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறாரு. 2024 வருஷத்துக்கு முன்னே அவர் வேதத்தில் சொல்லப்பட்டவர், இன்றைக்கு வரையிலும் அவர் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட தெய்வத்தை நீ என்னவா நினைக்கிற? அதுதாங்க முக்கியம். நீ உங்க பக்கத்துல இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு? தோல்ல இருக்கிற பையா இருக்கிறாரா, இல்ல கையில இருக்கிற கொடையா இருக்கிறாரா, இல்ல என்னவா இருக்கிறாரு?
நாம் என்ன நினச்சிக்கிறோம்? கொடையான்னு நினச்சி, ஆண்டவர் நீ ஒரு கொடையா இருந்திருப்பா போதும், அவ்வளோதான். அவர் கொடையா மட்டும்தான் இருப்பார். நீங்கள் நினைக்க வேண்டியது என் உயிரினும் மேலான, அல்லேலூயா, என் ஆண்டவர் என் உயிரிலும் மேலானவர். அப்படி சொல்லி பாருங்களேன். நீ சின்ன வருத்தம் படுப்பது கூட அவர் பக்கத்தில் வந்து உன் கண்களை துடைக்கிறதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் பக்கத்தில் வந்து கண்களை துடைப்பார். நீ அழுகிற, தேம்பி தேம்பி அழுகிற, யாரும் என்னன்னு கேட்கல. ஆனால் ஆண்டவரை உன் உயிராக வச்சு பாருங்க, அவர் உன் பக்கத்தில் வந்து கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாம், அல்லேலூயா. அடுத்து நம்ம பாருங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் இருக்கிறார்னு சொன்னா, பயங்கர பராக்கிரமசாலியாக நம்மோடு, என்னோட, நம்மோட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பராக்கிரமசாலி எப்படி இருப்பான்? ஒரு பராக்கிரமசாலி எப்படி இருப்பான் சொல்லுங்க? கட்டுக்கோப்பா, நல்ல வீரமா, தைரியமா? இப்போ கடைசியா சொன்னதுதான் கொஞ்சம் பொருத்தமாகுது. நான் இப்போ நம்ம சில பேர் நல்ல உடம்பு வாட்டச்சட்டமா இருப்பாங்க, ஆனா தைரியம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன். ஒரு நாய் அப்படின்ச்சு, ஐயோ அம்மாடி அப்படின்றோம். ஏன்? பயம் உள்ளத்துல. நான் என்ன சொல்லணும்னா, எனக்குள்ள இருக்கிறவர் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்ம அவரை நீங்க என்னவா வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அவரை நீங்க என்னவா வச்சிருக்கிறீங்க? உங்க பக்கத்தில் அவர் என்னவா இருக்கிறாரு? சில பேருக்கு இயேசு கிறிஸ்து நாய்க்குட்டி மாதிரி. இவங்க போவாங்களாம், அவர் கூடவே ஓடியாரணுமா. ஆண்டவரே நான் போகிறேன், என்ன பின்னாலே வாரும். நீங்க என்ன நினைச்சீங்க? ஆண்டவரே அவர் தாங்க முன்ன போன, நீங்க பின்னால போனோம். நான் கடந்து செல்கிறேன், என்னை தொடர்ந்து வருகிறீர், என் கால்களுக்கு தீபமானவர், என் பாதைகளின் வெளிச்சமானவர். நான் நடந்து செல்கிறேன், என்னை தொடர்ந்து வருகிறீர், நான் நடந்து செல்கிறேன், என்னை தொடர்ந்து வருகிறீர், என் கால்களுக்கு தீபமானவர், என் பாதைகளின் வெளிச்சமானவர், என் கால்களுக்கு தீபமானவர், என் பாதைகளின் வெளிச்சமானவர். அதுக்கப்புறம் தெரியாது இல்ல, பின்ன பாடல. சரி பரவாயில்ல, ஒரு இதுக்கப்புறம் நீத்தி திரும்பி ஆரம்பிச்சா நல்லா இருக்காது. சரி இது பாருங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஆண்டவரை நம்ம மேலா வச்சோம்னா அவர் என்ன பண்ணுவாரு? உன்னை மேலா வைப்பார். நீ ஆண்டவரை கீழா வச்சினா நீ படு பாதாளத்துல கிடப்ப. அல்லேலூயா. அவர் உன் கூட என்னவா இருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியங்க. சில பேருக்கு ஹேண்ட் பேக் மாதிரி ஏசுநாதரை தேவைப்பட்ட எடுத்து மாட்டிக்குவாங்க, இல்லைன்னா ஆணில எடுத்து மாட்டிடுவாங்க. வேணும்னா தோளில் மாட்டிக்குவாங்க, இல்லைன்னா எடுத்து ஆணில மாட்டிடுவாங்க. சில பேருக்கு அப்படி, சில பேருக்கு
மேலே போடுற துப்பட்டா மாதிரி, மானத்துக்கு சமமானது. ஆமாம் தானே? துப்பட்டா எதுக்கு போடுறது? மானத்துக்கு போடுறது, மரியாதைக்கு போடுறது இல்லை. ஆமாம் தானே? அதுக்கு சமமானவர் ஆண்டவர், என் மானத்துக்கும் மரியாதைக்கும் சமமானவர். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இயேசுவை என்னவா நினச்சிருக்கீங்கன்னு சொன்னால் அதுதான் உங்கள் லைஃபு, அதுதான் ஆண்டவர். சரி, இப்படியே சொல்லி தான் நிறைய சொல்லிவிடுவேன். வசனங்களை ஒரு 2-3 வசனங்களை சொல்லிடுறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆமே, அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இது வந்து சிம்சோனை பற்றி சொல்கிறது. தேலிலால் வந்து அவனை கேட்பா, உன் பலம் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் மாற்றி சொல்லுவான். இப்போ நமக்கு தேவை அது இல்லை. உங்கள் இருதயம், கவனிங்க, உன் இருதயம் என்னோடு இராது இருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்ற? இப்போ நீங்கள் உங்கள் இருதயம் ஆண்டவரோடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவர் என் மேல் அன்பாக இருக்கிறார், ஆண்டவருடைய அனுகிரகம் அப்படின்னு முக்கி சொன்னாலும் அவர் என்ன பண்ண மாட்டார்? உன்னை சிநேகிக்க மாட்டார். அல்லேலூயா. உன் இருதயம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயம் வேற, ஆண்டவர் இருதயம் வேற. ஆனால் நம்ம இருதயம் ஆண்டவருடைய இருதயமும் நம்ம இருதயம் ஒன்றா ஆகும்போது நாம் யாராயிரம் தெரியுமா? இயேசுவுக்கு இணையாக மாறிடும். ஆமாம் தானே? இப்போ வந்து ஒரு பெரிய, அதாவது ஒரு எம்எல்ஏன்னு வச்சுங்களேன், அவர் வர்றார். அவருக்கு ஈக்குவலாக நான் நடந்து வரேன், அவர் கூட வரேன். எப்படி மதிப்பீங்க? என்னை தனியாக மதிப்பீங்க, அவரை தனியாக மதிப்பீங்களா? இல்லை அவருக்கு இணையாக என்ன மதிப்பீங்களா? சத்தமாக சொல்லுங்க. அவருக்கு இணையாக என்ன மதிப்பீங்க. ஏன்னா அவர் ஈக்குவலாக இவர் இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ அதே போல தான் நீங்கள் இயேசுவோட நடந்தா இயேசுவுக்கு இணையாக மாறிடுறீங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? உன்னுடைய இருதயம் ஆண்டவரோடு கூட இசைந்திருக்க வேண்டும், அதாவது இணைந்திருக்க வேண்டும். அப்படி இணைந்திருந்தா அவர் உங்களை சிநேகிப்பார். அப்படி இணையவே இல்லை, நான் உன்னை சிநேகிக்கிறேன் என்று சொல்ல இயலாதது போல உங்களுடைய இருதயம் ஆண்டவரோடு கூட இல்லாவிட்டால் நீங்க தேவனை சிநேகிக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒரு அழிலே சொல்லலாமா? இரண்டாவது நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த வசனத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அந்த தாவீதுன்னு ஆரம்பிக்குது பாருங்க, அங்கது படிங்க. தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான். இரண்டாவது, நாம எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சாட்சி சொல்லணும், ஒரு குற்றம் கூட நான் இவனிடத்தில் கண்டுபிடிக்கவில்லை. நம்ம ஆண்டவரை பார்த்து
ஒரு குற்றம் கூட செய்யாத பாடுறோம். அவர் என்ன சொல்றாரு, மடையா நீ குற்றம் பண்ணாதரா அப்படின்றாரு. நாம என்ன பண்ண, ஒரு குற்றம் கூட செய்யாத. ஆமா, அவர் ஒரு குற்றம் கூட செய்யல, அப்ப நீ அவரை பாரு இரு, அதுதான் அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு குற்றம் கூட செய்யாதவனா உங்க இடத்துல என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் பார்க்க கூடாது. அப்படி உன் குற்றம் உங்ககிட்ட பார்த்தா கண்டுபிடிச்சிக்கப்பட்டதுன்னா தேவன் உன் கூட பயங்கர பரக்கசாலியாய் இரார். அல்லேலூயா. உன் கூட அவர் பயங்கர பராக்கிரமசாலியாக இருக்கணும்னா நீ குற்றமற்றவனாக இருக்க வேண்டும். முதல்ல பார்த்தோம் என்னன்னு சொன்னோம், இயேசுவோடு உங்க இருதயம் இணைக்கப்பட வேண்டும். ஒரு அடிக்கடி உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன். ஒரு ஆள் ஒரு பன்றிக்குட்டி வளர்த்தான். அதுக்கு சாக்கடை அந்த இதெல்லாம் அது விரும்பி சாப்பிடுமே, அதெல்லாம் காமிக்கவே இல்லை. அதுக்குன்னு ஒரு ரூமு, அதுக்குன்னு ஒரு பட்டு மெத்தை, அதுக்குன்னு தனி அறை, தனி ஏசி, எல்லாம் சகல வசதியும். ஒரு பெரிய கோட்டீஸ்வரனுக்கு என்ன வசதி கிடைக்கும் அத்தனை வசதியும் இந்த பன்னிக்கு செய்து கொடுத்தான். இந்த பன்னி வளர்ந்துச்சு 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 நல்லா வளர்ந்துச்சு. ஒரு நாள் கதவு லேசா திறந்து இருந்துச்சு. அப்படின்னு இதுவரையிலும் கிடைக்காத ஒரு இன்ப சுகம். ஆஹா, என்ன வாசனை, என்ன பரிமளம், என்ன வாசனை அப்படின்னு சொல்லி அந்த வாசனை வீசுற பக்கமா போச்சு. கதவு பக்கம் வந்துச்சு, கதவு திறந்துச்சு, கதவை அப்படின்னு திறந்துச்சு. வெளியே போய் பார்த்தா ஒரு சாக்கடை, அது எல்லாம் போற சாக்கடை. அந்த சாக்கடையை பார்த்த உடனே அதுக்கு மனம் தாங்கல, தொப்புக்கடின்னு குச்சிது, பெறலுது பெறலுது பெறலுது. எவ்வளவு நாள் உனக்கு பெட்டு கொடுத்து, ரத்தன கம்பளம் கொடுத்து, தனி ரூமு கொடுத்து, பணக்காரன் சாப்பிட்ற சாப்பாடு கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீ உன் பன்னி புத்தியை காட்டிட்டல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கொம்பை எடுத்து அடி அடி அடின்னு அடிச்சான். அது கோன்னு கத்துது. உடனே அங்கேருந்து வையால ஒருத்தர் வந்தார். என்னப்பா அந்த பன்னிக்குட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஐயா, இதை மாதிரி நான் சொன்னதெல்லாம் சொல்லின்னு வந்தான். அப்புறம் சரி என்கிட்ட ஒரு மாதம் கொடு, நான் இந்த பன்னிக்குட்டியை மாற்றி காட்டுறேன் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணார், அவர் எடுத்து போனார். ஒரு மாதம் போத்து திருப்பி தந்தார். இப்போ திரும்ப சேத்துல ஒரு எகிரி குச்சி அடியே ஓடுது. என்னடா அதுன்னு சொன்னால், நான் என்ன பண்ணேன், அந்த பன்றி இருதயத்தை எடுத்துட்டு ஆட்டுக்குட்டி இருதயத்தை அதை கூட இணைச்சிட்டேன். அது இணைக்கப்பட்டதுனால அதனுடைய பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் அதுக்கு மாறிவிட்டது. இப்ப எல்லாம் புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம இருதயம் இயேசுவோடு இணைந்து இருந்தா தான் சாக்கடையை பார்த்து போக மாட்டோம். இல்லைன்னா ஏதோ ஒரு வாசனை வருதே, ஏதோ வருதே, என்ன இழுக்குதே. அரே என்ன இது, ஒரு பக்தம் பாடினார் பாருங்க, உலகமோ என்ன இழுக்குது, உங்க கிருபையோ என்ன தடுக்குது. அந்த பாட்டு தெரியுமா? உம்மை போல மாறிட ஆசை ஏசையா, உம்மை போல மாறிட ஆசை. நல்ல கை தட்டி பாடலாமே. உம்மை போல மாறிட ஆசை ஏசையா, உம்மை போல மாறிட ஆசை. இந்த உலகமோ என்ன இழுக்குது, உங்க சிலுவையோ என்ன தடுக்குது. இந்த உலகமோ என்ன இழுக்குது, உங்க கிருபையோ என்ன தடுக்குது. உம்மை போல மாறிட ஆசை ஏசையா, உம்மை போல மாறிட ஆசை, உம்மை போல மாறிட ஆசை
நம்ம இயேசுவை போல மாறினா பன்றி சுபாவம் நமக்கு பழசது. நீ என்னதான் பத்திரப்பட்டி மாற்றி மாற்றி மறைச்சி வச்சாலும் அந்த வாசனை வந்த உடனே அது போய் என்னதான் பண்ணிய கழுவி நடுவீட்டில் வச்சாலும் ஆமாம் அது அங்கே தான் போய் நிற்கும். நாம் நம்முடைய இருதயம் சுத்தமாக தேவனோடு இணைக்கப்பட்டா நான் அந்த பார்த்தாவே எகிரி எடைய வந்துடுவோம். அதுதான் அதுக்கான அர்த்தம். சரி, மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனம். பதினைந்து 9. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லமா? மூன்றாவது கவனிங்க, காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு. இந்த ரெண்டுத்தையும் பார்த்துங்க. நம்ம ஒருத்தங்கிட்ட 100 ஆடு இருந்துச்சு. அவன் ஒன்று தொலைஞ்சு போச்சு. அவன் என்ன பண்ணான், 99 ஆட்டையும் மலை மேலே விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போனான். கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சி என்ன பண்ணா, அதை தோல் மேலே சுமந்துக்கிட்டு சொல்கிறான், காணாத போன இந்த ஆட்டை கண்டுபிடிச்சேன். அந்த வசனத்தை சொல்லுங்க. காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்றார். இப்போ நீங்கள் ஒரு விஷயம், நமக்கு தேவன் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே சில கிஃப்ட் நமக்கு கொடுத்துருப்பார், வெகுமதி, பரிசு. அதாவது ஆவியின் வரங்களை உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, சுகம் நடந்திருக்கும். நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் போன பாதையில் உங்கள் நேல்பட்டு சுகமடைஞ்சிருக்கும். ஏதோ ஒரு வரத்தை, கிஃப்டை தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பார். இன்னைக்கு அந்த வரம், ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அந்த மகத்துவம், மகிமை உங்கள்கிட்ட இருக்கா? ஆரம்பத்தில் ரட்சிக்கப்படும் போது நீ இருந்த அந்த பக்தி, உனக்கு இருந்த அந்த விசுவாசம், உனக்கு இருந்த அந்த கர்த்தருக்குள்ள அந்த வைராகியம் இப்ப இருக்கா? இல்லைன்னா அதை நீ தொலைச்சிட்டேன்னு அர்த்தம். தொலைச்சிட்ட அதை இன்னைக்கே நீ தேடி கண்டுபிடிச்சுக்கோ. உனக்குள்ள என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும், உனக்கும் தெரியும். அவர் உனக்கு இந்த ஞாபகப்படுத்துறாருன்னா நீ தொலைச்சிட்டேன்னு தான் அர்த்தம். இல்லைன்னா அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவர் சொல்றாருன்னா ஆரம்பத்தில் இருந்த அந்த பக்தி, அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இப்போ உங்கள்கிட்ட இல்லை. அப்ப நீ என்ன பண்ணுங்க, அதை தேடி கண்டுபிடிச்சு மற்றவங்க கிட்ட சொல்லுங்க, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று மற்றவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். இரண்டாவது ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஒரு 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 ஸ்திரீ, பெண், அவர்கிட்ட 10 வெள்ளிக்காசு இருந்துச்சு. அந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாம போச்சு. உடனே என்ன பண்ணலாம், விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி, நன்றாய் பெருக்கி அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சு, இப்ப சொல்றாரு பாருங்க, கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதரையும் அயல் வீட்டுக்காரியையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பால் அல்லவா. இப்போ கடைசியா இதை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த வெள்ளிக்காசு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கல்யாண நிச்சயம்ங்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் முக்கியமான நாள் கல்யாண நிச்சயதார்த்தம். அதுக்கப்புறம் கல்யாணம், அது 2வது முக்கியமான நாள். நிச்சயிக்கிற அந்த நாள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் முறைப்படி
10 வெள்ளி காசுகளை அப்படியே வரிசையா கோத்து அதை இங்க நெற்றியில பட்டமாய் சூட்டுவாங்க. இஸ்ரவேல் முறைப்படி 10 வெள்ளி காசுகளை பட்டம் போல, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருமணத்துல சில திருமணங்கள பட்டம் கட்டுவாங்க. அதே போல நிச்சயதார்த்தத்துக்கு 10 வெள்ளி காசுகளை சரமாய் கோத்து அதை இங்க தலையில இங்க மாட்டுவாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியமானது? என்னங்க இது கூட தெரியாதா? எல்லாம் கல்யாணம் ஆனவங்க தானே. நான் உங்களை கேட்கக்கூடாத கேள்வி கேட்டணும். ஒரு பெண், நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண், அவளுக்கு அணிவிக்கிற சாட்சியின் அடையாளமாக அணிவிக்கப்படுகிற அந்த பொருளை தொலைத்து விட்டால் அவள் திருமணத்திற்கு தகுதி இல்லாதவள் என்று பொருள். இப்போ இந்த பொண்ணு 10 காசுல ஒரு காசை தொலைச்சிட்டா. இப்ப அந்த 10 காசுல ஒரு காசு இல்லைன்னா இவள் திருமணம் ரிஜெக்ட் செய்யப்படும், நிராகரிக்கப்படும். அப்போ நிராகரிச்ச இவ்வளவு நாள் காத்து இருந்தது, இவ்வளவு நாள் நடந்தது எல்லாம் வேஸ்டா போயிடும். அதனால அந்த பெண் என்ன பண்ணலாம்? விளக்க கொளுத்துனா, வீட்டை பெருக்க, ஜாக்கிரதையா பெருக்கனா, அந்த காணாம போன வெள்ளி காசை கண்டுபிடிச்சா. அப்புறம்தான் அவ சொல்ற பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதரையும் அடுத்தது பக்கத்து வீட்டுக்காரரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் வாழ்க்கை, அதாங்க அது வாழ்க்கை. அது அந்த காசு கிடைக்காம போயிருந்தா வாழ்க்கை கிடையாது, ரிஜெக்ட், கல்யாணத்துக்கு தகுதி இல்லை நீ அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. அப்போ அது பாருங்க, காணாமல் போன வெள்ளிக்காசு அல்ல, காணாமல் போன என் வாழ்க்கை, அதை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட நீங்களும் சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆண்டவர் கொடுத்த, ஆண்டவர் உங்களை நிச்சயிக்கப்பட்ட போது, உங்களை ஏற்றுக்கொண்ட போது, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது, ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்ட போது உங்களுக்கு சூட்டின அந்த வெள்ளிக்காசு எங்கே? உங்களுக்கு கொடுத்த, உங்களுக்கு தலையிலே பட்டமாக அளிக்கப்பட்ட அந்த வெள்ளிக்காசு எங்கே? அதில் ஒன்று நீ தொலைத்து விட்டாயே, அந்த வெள்ளிக்காசு எங்கே? ஒரு வேளை தொலைச்சிட்டு இருந்தேனா ரகசியமா தேடு, முழங்கால் படியிடு, கிடைக்கிறவர்ல விடாத, ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, எனக்கு இருந்த இந்த விஷயத்தை நான் இழந்துட்டேன் சொல்லுங்க. பெர்க்மன் சொல்றல, எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவேன். அப்ப இது என்ன சொல்றாரு? உனக்கு கிடைச்ச அந்த கொடை நீ என்ன பண்ணணும்? பத்திரமா காக்கணும். என்னென்னலாம் இழந்திருக்கிறீங்க, எது எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட வரும்போது இருந்துச்சு, இப்போ என்னென்னலாம் இல்லை, மொத்தத்தையும் கண்டுபிடிங்க, கொண்டு வாங்க, மறுபடியும் புதுப்பிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா?